வெட்டியாச்சு. வெட்டி நமக்கு வெட்டி எடுக்க வேண்டிய கீழே வந்து இப்படிதான் நம்ம வெட்டி தண்டு எடுக்கணும். இது கல்லடப்புக்கு எல்லாமே கேட்கும். வாழைத்தண்டு எடுத்து சாப்பிட்டோம்னா பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இடிச்சு நம்ம சூஸா குடிக்கலாம். டீப் மாதிரியே இருக்கும், டீப் ரைட் மாதிரியே இருக்கும். பொரிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பொரிச்சு சாப்பிட்டோம்னா திட்டமா உள்ள மரம் தான், கொலை போடணும்னு வெட்டிட்டோமா, அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த குருத்து மாதிரி. என்னை விட வளர்த்தியா இருக்கு இந்த வாழைல. பழமும் காய்ச்சிருக்கு, காயாதான் இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள்னா பழுத்துரும். கொய்யாக்காய் எக்கச்சக்கம் காய்ச்சிருக்கு. இந்த பாரு வாழை 2 வாழை தண்ணி, ஆனால் இளநி தண்ணி மாதிரி தான் இருக்குது. இது வந்து கல்லடப்புக்கு, வயத்து பிரச்சனைக்கு அருமையான மருந்து. நீங்கள் வாழை நினச்சினா இதே மாதிரி வெட்டி தண்ணி குடிக்கலாம். இதை பொரியல் பண்ணி இதை மாதிரி வெட்டி விட்டோம்னா 10 நிமிஷத்துல தண்ணி ரொம்ப வந்துடும். நல்லா கோதி குடிக்கலாம், யாருனாலும் சின்ன பிள்ளைனாலும் குடிக்கலாம். அதில் இதை கிள்ளி விட்டு மறுபடியும் தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணியை பாரு, இது கோதை தான் சின்ன தண்ணி இளநி தண்ணி மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகா நான் வேணுமா? இது நல்லது, உடம்புக்கு நல்லது. கல்லடப்பு எதுவுமே வராது. இது நீங்களும் கிடைச்சா குடிங்க. இது நல்லா தோண்டி விட்டுறணும். நல்லா இருக்கா? வைக்கிறீங்கண்ணா தேங்காய் வெட்டி இளநி பிடிங்கி இளநி வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இரவேல வாழை வெட்டி வாழை தண்ணி குடிச்சாச்சு. இன்னும் தான் வீட்டில் போய் வாழை பொரிச்சு சாப்பிடணும்னு நான் எடுத்து வச்சாச்சு. இந்தாருங்க, இதே மாதிரி யாருக்கெல்லாம் இரவேல வந்து வயலில் இப்படி வெட்டி சாப்பிட்டு எல்லாம் பிடிங்கி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு செய்சாங்கவா. பாய்.